ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையில் தேர்வில்லாத வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு ஐஆர்சிடிசி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து அப்ரெண்டிஸ்ஷிப்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. 24/3/2025 அன்னைக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. ஜோன் பொறுத்த வரைக்கும் சதன் ரோன் இருக்குது பாருங்கள், தமிழகத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து இருக்க போது. எந்தமான பதவி அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் ஆல் பிரான்ச் அறிவிச்சிருக்காங்க. க்ரைட்டீரியா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிவிட்டு ஐடி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங்கில் ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். 12 மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பதவிக்குமே 15 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டி அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இங்கே எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க சவுத் ஜோனில். நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொக்யூர்மெண்ட் கேட்டிருக்காங்க. கேட்ரிங்லேருந்து ஒரு 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். எந்த டிகிரிலனா காமர்ஸ், சிஏ, இன்டர், அப்புறம் சப்ளை செயின் ஆர் சிமிலராக முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் பேரோல் மற்றும் எம்ப்ளாயி டேட்டா மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஃபினான்ஸில் 2 வேக்கன்சி. கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. ஹெச்ஆரில் 1 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. இன்ஃப்ரா டிபார்ட்மெண்ட்டில் 1 வேக்கன்சி. கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 6 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் அசோசியேட் ட்ரைனிங் கேட்டிருக்காங்க. டூரிசமில் ஒரு 4 வேக்கன்சி. கிராஜுவேஷன் வந்து கேட்டிருக்காங்க. பர்சிங்கன்னா படிச்சுட்டு இருக்கவங்கள தான் கேட்டிருக்காங்க. 6 மாதன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐடி சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. ஐடியில் 2 வேக்கன்சி. எனி கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 12 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது முழுக்க அப்ரெண்டிஸ்ஷிப் தான், ஜாப் கிடையாது. ட்ரைனிங் மாரி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வேறு இடத்துல நீங்கள் ஜாப் தேடிக்கலாம். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. apprenticeship.government.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு தாராளமாக எந்த ஐஆர்சிடிசிக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி செலக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, செலெக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் த மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்படின்ற மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன். ஸோ 10th மதிப்பெண்ணில் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணப்படும். தேர் வில் பி நோ ரிட்டன் அனது வைவா. எக்ஸாமோ உங்களுக்கு இன்டர்வியூ எதுவுமே கிடையாதுங்க. டைரெக்டாக மார்க் அடிப்படையில் செலெக்ஷன் பண்ணுறாங்க. Final selection of applicant would be subject to verification of the original testimonial. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 24/3/2025 7/4/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக அதுக்கான ரிசர்வேஷன் என்ன அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் மூலமாக 10th மார்க்கை வச்சு செலக்ட் பண்ணுது. ஒரு சமயத்தில் ஒரே மார்க்கில் இருக்கவங்க டேட் ஆஃப் பர்த் வச்சு செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண சொல்ல நீங்கள் 5th to 9th வரைக்கும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 5000 ரூபாய் ஸ்டைஃபண்டாக கொடுக்குறாங்க. 10th பாஸ் அவுட் ஆனவங்களுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. 12th பாஸ் அவுட் ஆனவங்களுக்கு 7000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ நேஷ்னல் மற்றும் ஸ்டேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, ஐடிக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா 7700 ரூபாய். நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்க ஒகேஷனல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு 7000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட் ஃப்ரம் டிகிரி இன்ஸ்டியூஷன் முடிச்சிருக்கு 8000 ரூபாய். கிராஜுவேஷன் முடிச்சிருக்கவங்களுக்கு 9000 ரூபாய். அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக நீங்கள் என்ன முடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ண சொல்ல உங்கள் மெட்ரிகுலேஷன் உங்களுடைய மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ அந்த மாதிரி தான் நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா,
10th மற்றும் ஐடிஐக்கான மார்க் ஷீட், அதேமாரி 12க்கான மார்க் ஷீட் வச்சுருக்கவங்க, ஸோ டிகிரிக்கான மார்க் ஷீட் வச்சுருக்கவங்க சப்மிட் பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் போதுமானது. ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் அதுக்கான டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து பார்த்தா நீங்கள் அட்டாச் பண்ணால் போதுமானது. ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஐஆர்சிடிஎஸ்லேருந்து ஒரு அப்ரெண்டிஷிப்கான வேலைவாய்ப்பு தமிழகத்தில் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு வந்து இருக்க போது. ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் மட்டும் வேணுன்றவங்க அப்ளை பண்ணுங்கள், ஜாப்க்காக போகிறவங்க அப்ளை பண்ணாதீங்க. இது அப்ரெண்டிஷிப் தான், ட்ரைனிங் மாரி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். அக்கௌண்ட் இல்லாதவங்க புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒருத்த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.